இப்போ நான் இந்த யங் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர் சொல்கிறது என்ன அப்படின்னா 10 லட்ச ரூபாய் உன்ட்ட இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் அப்பே பண்ணாது. அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் இன் மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆண்டர்பிரினருக்கு அப்படின்னு. அது மாதிரி வேற என்ன விஷயங்கள் இன்னைக்கு தேதியில் டெக்னாலஜி ஓரியன்டாக ஃபினான்ஸ் ஓரியன்டாக, ஏன்னா இது ரெண்டோடு நீங்கள் கனெக்டடுங்கிறதுனால கேட்குறேன். ஃபினான்ஸ் ஓரியன்டாக டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க இல்லை ஏற்கனவே நடத்திக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கவங்க செய்ய வேண்டிய விஷயம்னு எதாவது நினைக்கிறீங்க? எல்லார் பேச்சும் கேட்கக்கூடாது. இதுதான் முதல்ல பண்ணணும். ஓகேங்களா? நான் அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போது எனக்கு என்னுடைய பர்சனல் வியூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். படித்து முடித்தோடனே ஸ்டார்ட் அப் பண்ணுறதில்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகேங்களா? அந்த மிஸ்டேக்கை நானும் பண்ணேன். அதோட ஸ்ட்ரகிளை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயே சொல்கிறேன். இப்போது நான் இந்த யங் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர் சொல்கிறது என்ன அப்படின்னா 10 லட்ச ரூபாய் உன்ட்ட இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் அப்பே பண்ணாது. குறைந்தபட்சம் கையில் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பும் போது ஒரு சிஓக்கு வந்து எல்லா வெற்றிகளும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபினான்ஸ்லேருந்து டெக்னாலஜிலேருந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் அனுபவத்தை இருக்கும். 10 லட்ச ரூபாய், அந்த 10 லட்ச ரூபாய் நம்மளை எந்த அளவுக்கு இம்பாக்டே பண்ணக்கூடாது. 10 லட்சம் போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து லைஃப்ல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இப்போ இல்லை எனக்கு 10 lakhs இப்போ இல்லை, வெயிட் பண்ண என்ன அவசரம்? இந்த மார்க்கெட் உனக்காக காத்துட்டே இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு 3 lakhs rupees எடுத்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து ஒரு 2 lakhs எடுத்து சின்னதாக வந்து மார்க்கெட்டிங் ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள மார்க்கெட்டிங். ஓகே, அடுத்து அந்த பேலன்ஸ் வந்து 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தோட ரன்வே. நீ ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியலை அப்படின்னா அது ஒன்றை காப்பாற்றும். இந்த பிளானில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் சார். ட்ராக்ஷன் மட்டும் நீ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ், இப்போ நான் சொன்னல 100 இன்வெஸ்டர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இதில் 50 இன்வெஸ்டர் இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம க்ரோத்தை பார்த்துட்டு மோன் பேசலாம், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அந்த கம்யூனிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸ்க்கும் நம்பிக்கை வேணும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஒரு இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணி. ஸோ அதுக்குள்ள ரிட்டர்ன் நம்ம கொடுக்கணும். ஓகே, பட் ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ்? இப்போ நீங்கள் 7 ஸ்டார்ட் அப்ஸை கடந்து வந்திருக்கீங்க. மன உறுதி மட்டுமே இன்னைக்கு ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு போதுமா? ஸோ பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் பேசினாலே எனக்கு சால்வ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. என்னுடைய டீம் மெம்பர்ஸ் என் கூட வேலை பண்ணவங்க. ஓகே, இப்போது அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னுடைய ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ரோம் சாஃப்ட், அப்போ இருந்து இருக்கிறவங்களாம் இப்போ இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ அதில் முத்து, மணி, சுப்புன்னு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட பேசினாலே போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சால்வ் ஆயிரும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃப் நல்ல சப்போர்ட், பயங்கர சப்போர்ட். எல்லா ஃபெயிலியர்ஸையும் அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவேன். ஓகே, அவங்க பேசும்போது வந்து அழுதுருங்க, கொட்டிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஒய்ஃப், என்னோட ஃபேமிலி, குறிப்பாக ஒய்ஃப் சைடு உள்ள ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா, அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு ஒன்று, டே நீ வந்து என்ன ஆசைப்படியே பண்ணு, நீ வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, நீயே வச்சு என்ன பண்ணுமோ நீ பண்ணாலே போதும் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுடைய ஸ்ட்ராட்டஜி. எங்கள் அம்மாவுடைய ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள், எனக்கு நீ கொடுக்காத, அதுவுமே கேட்காத. ஓகே, நீ ஏதோ பார்த்து செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ என்னுடைய டீமு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் சோஃபியா அவங்க பேர், இவங்க கூட நான் கம்யூனிகேட் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும். இயல்பாகவே நான் நல்லா பேசுவேன், ரொம்ப ஜாலியான டைப்பு. ஆனால் கலகலன்னு பேசி எல்லாத்தையும்